சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தேர்தலில் வாக்களிப்பதற்காக சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டவர்களுக்கு போதிய பேருந்துகள் இல்லாததால் மக்கள் கடும் அவதியடைந்தனர். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் இன்று நடைபெறும் நிலையில் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் பணியாற்றும் மக்கள் தேர்தலில் வாக்களிப்பதற்காக நேற்று சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டனர். அதன்படி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. ஆனால் போதிய பேருந்துகள் இல்லாததால் மக்கள் கடும் அவதியடைந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் அரசு போக்குவரத்து ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 2 மணி நேரம் நினைக்கிறோம் ஒரு ஓட்டு போறதுக்கு. இந்நிலையில் திருப்பூரில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் தேர்தலில் வாக்களிப்பதற்காக வெளி மாவட்ட தொழிலாளர்கள் நேற்று சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டனர். ஆனால் பேருந்து நிலையங்களில் போதிய பேருந்துகள் இல்லாததால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். பேருந்து நிலையத்திற்குள் வந்த ஒரு சில பேருந்துகளில் இடம் பிடிக்க மக்கள் முண்டியடித்தனர். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று கோவை காந்திபுரம் மற்றும் சிங்காநல்லூர் பேருந்து நிலையங்களில் போதிய பேருந்துகள் இல்லாமல் மக்கள் பல மணி நேரம் காத்து கிடந்தனர். இதனால் பேருந்து நிலையத்திற்கு வந்த ஒரு சில பேருந்துகளில் இடம் பிடிக்க மக்கள் கம்பிகளை பிடித்து தூங்கி சென்றனர். பஸ்ஸே வரல, ஃபுல்லாவே பஸ் கூட்டமாதான் வருது, பஸ் எதுவும் வரல. ரொம்ப கூட்டமா இருக்கு. இப்படி அதுவே பத்தல, அப்புறம் நாங்க எப்படி ஏற முடியும்? இல்ல, ஒரு பஸ்ஸுக்கு 1000 பேர் இங்க நிக்கிறாங்க. பட் ஆனா ஒரே பஸ்ஸுக்கு இத்தனை பேர் நிக்கிறாங்க. அத்தனை பேரும் இப்படி ஓடி ஓடி தான் பஸ் ஏறுறோம்.